வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். மற்றபடி நமக்கு எந்த விதமான அரசியல் நோக்கமும் கிடையாது. ஜனநாயகத்தை காப்பதற்காக பாசிச பாஜக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்கிறோம். ஏன் இதை பாசிசம் என்கிறோம் என்பதுதான் அடிப்படையான கேள்வி. பாசிசம் என்றாலே நமக்கு உடனடியாக நினைவுக்கு வருவது இரண்டாம் உலகப் போரில் யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லர் தான். எப்படி யூதர்களை தேடி தேடி ஹிட்லர் கொன்று குவித்தானோ அதே போல இந்தியாவில் இப்போது இஸ்லாமியர்கள் வேட்டையாடப்படுகிறார்கள், பல்வேறு பேரில் வேட்டையாடப்படுகிறார்கள். இதற்கு முன்னால் இங்கே என்னை கேட்டால் பட்டியல் இனத்தவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுகிறார்கள். அதற்கு பட்டியல் இனத்தவரையும் விட கூடுதலாக இப்போது தாக்கப்படுவது இஸ்லாமியர்கள் தான். குறிப்பாக வட இந்தியாவில், நாம் தமிழ்நாட்டில் சொல்லவில்லை, வட இந்தியாவில். அது குஜராத் கலவரமாகட்டும் அல்லது இப்ப சமீபத்தில் டெல்லியிலே 2020 நடந்த கலவரமாகட்டும், பாபர் மசூதி இடிக்கப்பட்டது மட்டுமல்ல, 2020 டெல்லியிலேயும் மசூதிகள்லாம் இடித்து எரிக்கப்பட்டது. அத அங்க இஸ்லாமிய அங்க இருக்கக்கூடிய இன்டலெக்சுவல்ஸ் பாருங்க, உமர் காலித் போன்றவர்கள், டாக்டர் கலீல் கான் போன்றவர்கள் எல்லாம் பல இன்னும் உமர் காலித் சிறையிலிருந்து மீண்டிட முடியவில்லை. இன்னும் பல்வேறு தாக்குதலுக்கு உள்ளாகிறார்கள். அதுக்கு அடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா மாநில அரசுகள் எல்லாம் இங்கே இந்த ஏற்கனவே கூட இருக்கலாம், ஆனால் இப்போது இருப்பது போன்ற ஒரு நிலைமை கிடையாது. எல்லா மாநிலங்களிலும் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஆளவில்லை, கவர்னர் தான் ஆளுகிறார். டெய்லி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அறிக்கை வருகிறதோ இல்லையோ கவர்னருடைய அறிக்கை வருகிறது. இங்க நம்ம ஊர் கவர்னர் மேலுன்ற மாதிரி இருக்கார், கேரளா கவர்னர் நடு ரோட்டில் உட்கார்ந்துக்கிறார். எதுக்காக? கருப்பு கொடி காட்டக்கூடாதான். கருப்பு கொடி காட்டுறது ஜனநாயகத்தில் உரிமை. என்ன கேட்டால் நேரு வந்த போது தமிழ்நாட்டில் இங்க இருக்கக்கூடிய அண்ணா அவர்கள் கருப்பு கொடி காண்பித்தார். கருப்பு கொடி காண்பிப்பது அனைவரின் உரிமை. இங்க என்ன இதில் என்ன தவறு என்ன இருக்கிறது? வன்முறை நிகழக்கூடாது, இந்த அரசை பார்த்து வன்முறை நிகழக்கூடாதுன்னா பரவாயில்ல. எனவே இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா கவர்னரும் நம்ம எந்த சட்டத்தை இயற்றினாலும் அதற்கு ஒப்புதல் தர மாட்டார்கள். டெய்லி இங்க தினம் தினம் பார்த்தீங்கன்னா அவர்கள் தான் இங்க எல்லாத்துலயும் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் அரசியல் பண்ணுவாங்க. இங்க சேலம் பெரியார் யூனிவர்சிட்டிக்கு உடனே இங்கிருந்து போறாரு, அங்க இருக்கக்கூடிய வைஸ் சான்சலரை பார்க்கறதுக்காக போறாரு. அது பெரியார் யூனிவர்சிட்டி, பெரியார் பிறந்த நாளுக்கு மாலை கூட போட மாட்டார் அந்த வைஸ் சான்சலர். அப்படின்னா பாருங்க அவர் என்ன மாதிரியான அரசியல் கொண்டவர் என்று. அடுத்த நாள் எஃப்ஐஆருக்கு இங்கே உயர் நீதிமன்றம் தடையும் கொடுக்கும். நான் தைரியமா சொல்லலாம் நீதிபதி என்ற முறையில். ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு நீதிமன்ற எல்லா அமைப்புகளும் இன்று அதனுடைய நம்பிக்கை மக்களிடம் இழந்து விட்டது. எலெக்ஷன் கமிஷன் ஆகட்டும் அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு RBI ஆகட்டும், CBI ஆகட்டும், ஒவ்வொரு அமைப்பும் இன்று மத்திய அரசினுடைய ஒரு கையால் போல, அதாவது எமர்ஜென்சி காலத்தில் இந்திரா காந்தி என்ன செய்தார் என்று குற்றம் சாட்டினார்களோ அதை போல 100 மடங்கு இப்போது சட்டபூர்வமாகவே எமர்ஜென்சின்றதை டிக்ளேர் பண்ணாமலே நடக்குது. எமர்ஜென்சியில 16 உயர்நீதிமன்ற நீதிபதிகளை ஒரே நாளில் மாற்றம் செய்தார்கள். இப்போது ஒரே நாளில் 40 பேரை மாற்றம் செய்திருக்கிறார்கள். எனவே இது போன்ற எண்ணற்ற செய்திகளை சொல்லலாம். எனவேதான் இந்த பொது மேடை. இந்த பொது மேடையினுடைய நோக்கம் பாஜகவை 2024 தோற்கடிப்போம் என்பதை தவிர எங்களுக்கு நாங்க யாரும் நிக்கல, எலெக்ஷன்ல யாரும் நாங்க நிக்கல. நாங்கள் இந்த இவர்கள் வரணும் அவங்க வரணுன்றதுல பாஜக நிச்சயமாக தோல்வி அடையணும். அவங்க தமிழ்நாட்டில் தனித்து தான் இங்கே போட்டியிடுகிறார்கள். அதை அப்படி கண்டு இல்லைன்னு சொன்னா நேரடியாகவே பாசிசத்தை அறிவிப்பார்கள். நேரடியாகவே இங்க இருக்கக்கூடிய ஜனநாயக இந்த மாதிரி கூட்டம் நடத்த முடியும் என்ற நம்பிக்கை இல்லை, சுத்தமா இல்லை. இப்பவே இங்க யார் ஆட்சி செய்யறதுன்றது சந்தேகமாக இருக்கிறது. இங்க மாநில அரசை எல்லாம் பொறுத்த வரையில் கடுமையாக மிரட்டி வச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் நல்லவர்களா எல்லாம் சொல்ல, ஆனால் எல்லா மாநிலங்களிலும் மந்திரிகள் எல்லாரும் ஜெயில போட்டு வச்சிருக்காங்க. இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு நிலைமையா இருக்கு. எனவே இந்த நேரத்தை நாம் இது ஒரு காந்தியினுடைய படுகொலை செய்யப்பட்ட நாளை நாம் ஒரு மதவெறி எதிர்ப்பு நாளாக வருடம் இந்த அரசு அனுஷ்டிக்க வேண்டும். பெரியார் பிறந்த நாள் சமூக நீதி நாள் என்றும், அம்பேத்கர் பிறந்த நாள் சமத்துவ நாள் என்றும்
அறிவிக்கப்பட்டு அப்படி என்று இந்த அரசு அறிவித்திருக்கிற தமிழ்நாடு அரசு, அதே போல மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்ட நாளை மதவெறி எதிர்ப்பு நாள் என்று அறிவிக்க கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை அறிய யுவி நியூஸ் தமிழ் சேனலுடன் இணைந்திருங்கள்.